வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோதுமையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக செயலாற்றுவதற்கு உணவில் சரிவிகிதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவை சாப்பிடுவது அவசியமானதாக இருக்குது. அதிலும் குறிப்பாக விட்டமின் பி சத்து தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுகளை இடம்பெறணும். ஸோ இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் எந்த உணவுகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோதுமையில் இருக்குது. கோதுமையில் விட்டமின் பி சத்துக்கள் அதிகம் இருக்குது. எனவே கோதுமையால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதற்கு விட்டமின் பி சத்து கிடைக்கும். நாள் முழுவதுமாகவே உடல் சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக இயங்கும், மனச்சோர்வு ஏற்படாமல் பாதுகாக்கும், உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடு சீராக இருக்கிறதுக்கும் கோதுமை உதவிகரமாக இருக்கும். ஸோ கோதுமையில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன மருத்துவன்மைகளை கோதுமை நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முகப்பொருட்கள் நீங்கி போவதற்கு கோதுமையை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். உடலை புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய உணவாக கோதுமை இருக்குது. அதுபோக கோதுமையில் நார் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கோதுமையை உணவாக செய்து சாப்பிடுவதால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி உடலை கோதுமை நமக்கு தூய்மைப்படுத்துகிறது. தோலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறி விடுவதால் முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள், அதாவது பிம்பிள்ஸ், பிளாக் பிம்பிள்ஸ் போன்றவை ஏற்படாமல் சருமத்தை அழகாக வைத்திருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் கோலோஜனுடைய உற்பத்தியை தூண்டுவதற்கும் கோதுமை உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் முகத்தில் எந்த விதமான வெட்டுக்காயங்களோ, தழும்புகளோ, முகப்பொருட்களோ, கரும்புள்ளிகளோ, கண் கருவளையங்களோ என எதுவுமே இருக்காது. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு கோதுமை உதவிகரமாக இருக்கும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோதுமை எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்கள் அனைவரின் தலைக்கும் பாதுகாப்பையும் முக அழகையும் தருவதில் தலைமுடி முக்கிய பங்காற்றுது. ஸோ பெரும்பாலானவர்களுக்கு வயதாகக்கூடிய காரணத்தினாலும் உடலில் சத்து குறைபாட்டினாலும் முடி கொட்டுதல், அடர்த்தி, தலைமுடியினுடைய அடர்த்தி குறைவது போன்ற குறைபாடு ஏற்படுது. ஸோ அப்போ கோதுமையில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஜிங்க் சத்து தலைமுடிக்கு பலம் தந்து தலைமுடி அடர்த்தியாக வளர்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் தலைமுடிக்கு பளபளப்பு தன்மையுமே கூட்டி கொடுக்கும். அதனால் நமக்கு தலைமுடி கருகருவென்று அடர்த்தியாக வளர்வதற்கு கோதுமை நம்ம உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ நீரிழிவு நோய் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு கோதுமையை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயாளிகள் தினமும் சாப்பிட வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவாக கோதுமை இருக்கு. கோதுமையில் சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் சத்து குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்கிறதால நீரிழிவு நோயாளிகள் எளிதில் செரிமானம் செய்யக்கூடிய உணவாக கோதுமை இருக்கு. எளிதில் செரிமானமாகப்படும், ஊட்டச்சத்துக்கள் மிக விரைவில் உறிஞ்சப்படும். ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவெல்லாம் கரெக்டான அளவில் இருக்கும். அப்போ ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு கோதுமை உதவிகரமாக இருக்கும். நீங்கள் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே கோதுமையை அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இப்போ மார்பக புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கோதுமை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த காலத்தில் பெண்கள் பலரையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோயாக மார்பக புற்றுநோய் இருக்குது. மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் 50 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு கோதுமை தானியம் கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் மற்றும் கோதுமை தவிட்டை கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் பெண்களுக்கு அதிகம் கிடைத்து அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கோதுமை வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு கோதுமை வெகுவாக குறைத்திருக்கு அப்படின்றத ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க. எனவே அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிலிருந்து விடுபட்டு மார்பக புற்றுநோயிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு கோதுமை எடுத்துக்கொள்ளலாம். ஞாபக மறதி நீங்கி போய் மனநலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோதுமை எடுத்துக்கொள்ளலாம். உடல்நலம் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததோ அதற்கு நிகரான மனநலமும் சிறப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால நமக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷனும் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோதுமை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மருத்துவ ஆய்வுகளில் கோதுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்ட நபர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் விட்டமின் பி சத்துக்கள் அவர்களினுடைய மூளை மற்றும் நரம்புகளை வலிமைப்படுத்துவதோடு பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய் இன்னும் பிற மனநல குறைபாடுகள் ஏற்படாமல் தடுப்பதாக தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு மன அழுத்தமெல்லாம் நீங்கி போவதற்கு கோதுமை உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஞாபக மறதியில் நமக்கு நன்றாக இருக்கும். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நம்ம சிந்தித்து செயல்படுவோம். ஒரு ஃபாஸ்ட் நிலராக இருப்போம். கோதுமை தானியம் அனைத்து வகையான விட்டமின் பி சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. ஸோ கூடுதலாக இதில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய தயாமின், நியாசின், ரிஃபோஃப்ளோவின் போன்ற விட்டமின் பி சத்துக்கள் உடலினுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. விட்டமின்
வைட்டமின் சத்தினுடைய மற்றொரு வகையான ஃபோலிக் ஆசிட் அல்லது ஃபோலேட் எனப்படக்கூடிய சத்து உடலில் ரத்த சிகப்பணுக்களை அதிகரிக்க செய்து கோதுமை தானியம் வந்து மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு. எனவே வாரத்தில் ஒரு தடவையும் அல்லது 2 முறையும் கோதுமையால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.